ஹாய் ஹைஸ் வணக்க நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ககனாச்சாரி மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி தமிழில் டப்பிங் இந்த படம் தான் ககனாச்சாரி. இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்கன்னா அஜு வர்கேஸ், அனார்கலி, மாரியார், கோகுல் கணேஷ் குமார் இவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க. இதில் டேரக்ஷன் வந்து அருண் சந்து வந்து டேரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. மியூசிக்கு சங்கர் சர்மா வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. இவங்க ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா அஜித் விநாயகா ஃபிலிம்ஸ் இவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா 2050 காலகட்டத்தில் வந்து கதை வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. மழை வெள்ளத்தில் நிலப்பரப்பு மூழ்குவதோடு ஏலியன்களின் படையெடுப்பு வந்து அரசின் அடக்குமுறை, பெட்ரோல் வாகனங்களுக்கு பதிலாக மின்சார வாகனங்கள் கட்டாயம் உள்ளிட்ட வந்து இந்த படத்தில் வந்து அப்படியே வந்து அருமையாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த அச்சத்தோடு வந்து மக்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் வந்து ஒவ்வொரு வீட்டில் வந்து அரசின் கருவி ஒன்று வந்து பொருத்தப்பட்டிருக்காங்க. அதை வந்து காவல்துறை வந்து கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி ஒரு காலகட்டத்தில் ஏலியனை வேட்டையாடிய முன்னாள் இராணுவ வீரர் கணேஷ்குமார் எதிர்கால அச்சுறுத்தல்களில் இருந்து பாதுகாத்து கொள்ளும் விதத்தில் வந்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வந்து உருவாக்குறாரு. அவருக்கு உதவியாளராக வந்து கோகுல் சுரேஷ் மற்றும் அஜி வர்கேஸ் வந்து இருக்கிறாங்க. இராணுவ வீரர் கணேஷ்குமார் பற்றி ஆவணப்படம் எடுப்பதற்காக சேனல் ஒன்று வந்து அவர் வந்து சந்திக்கிறாரு. அப்போது வந்து தனது வாழ்க்கை பற்றியும் தனது எதிர்கொண்ட ஏலியன் சம்பவம் பற்றியும் கணேஷ்குமார் அவரது உதவியாளருடன் வந்து சொல்கிறாரு. ஆவணப்படம் எப்படி இருக்கும், அதை வந்து எப்படி வந்து சார்ந்தோம் அப்படி வந்து அது காட்சியில் வந்து அவர் வந்து அந்த கோணத்தில் வந்து திரையை வந்து நமக்கு வந்து விரிவாக வந்து சொல்கிற மாதிரி சொல்லலாம். கடினமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த 3 ஆண் நண்பர்களும் ஒரு பெண் ஏலியனை வந்து இணைகிறாங்க. 2050 வயதாகும் அந்த ஏலியன் மீது இவரை எந்த பெண்ணும் வந்து தன்னை திரும்பி கூட பார்க்கவில்லை அப்படின்னு வந்து கவலைப்படுறாங்க. 25 வயதாகும் கோகுல் சுரேஷுக்கு வந்து காதல் வந்து மலருது. அந்த பெண்ணோட அந்த காதல் காமெடியாகவும் பயணித்தாலும் மறுபக்கம் வந்து செயற்கை நுண்ணறிவு நன்மை மற்றும் தீமை வந்து காலநிலை மாற்றத்தால் வந்து நாட்டில் அடிக்கடி ஏற்படும் மழை வெள்ளம் பாதிப்பு, பெட்ரோல் தட்டுப்பாடு, ஏலியன் உலகத்திற்கும் மனித இனத்திற்கும் உள்ள தொடர்பு என பல்வேறு விஷயங்களை பற்றி வந்து பேசுகிறாரு இயக்குனர். இறுதியில் ஏலியன் பெண்ணுடனாக காதல் என்ன ஆனது, பூமியில் நடக்கும் ஏலியன் வந்து தாக்குதலுக்கு வந்து பின்னணி இருக்கும் உண்மை போன்ற கேள்விக்கான விடையை ஆவணப்படத்தில் இருந்து வெளிவந்து திரைப்பட பாணியில் சொல்வது தான் இந்த ககனாச்சாரி. கோகுல் சுரேஷ், அஜி வர்கேஸ், கணேஷ்குமார் மற்றும் ஏலியனாக நடித்திருக்கும் அனார்கலி மரிக்கார் ஆகியோர் கதையில் வந்து முதன்மை வேடத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து அனார்கலி மரிக்கார் வசனம் பேசாமலே பார்வையிலே வந்து பலவிதமான உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தி நடிச்சிருக்கிறாங்க. மற்ற மூவருமே வந்து மேடையில் வந்து ஸ்டண்ட் காமெடி செய்வது போல பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. இவர்கள் பேசுவதில் வந்து பல விஷயங்கள் வந்து எதிர்காலத்தில் வந்து முக்கியமானவர்களாக இருந்தாலும் அதை முழுக்க நகைச்சுவை பாணியில் வந்து சொல்லி சிரிக்க வச்சிருக்காங்க. ஏலியன்கள், காலநிலை மாற்றம், செயற்கை நுண்ணறிவு என அறிவியல் தொடர்பான பல விஷயங்கள் இருப்பதால் இந்த படம் வந்து மொழியை தாண்டி சர்வதேச கதையாக இருந்தாலும் அவை காட்சி மொழியில் சொல்லாமல் வந்து முழுக்க பேச்சு மொழியில் வந்து சொல்லியிருக்காங்க. மலையாள மொழி தெரியாத ரசிகர்கள் வந்து புரியாத புதிராக வந்து இருக்கும். இந்த படத்தில் ஆங்கில சப்டைட்டில் போடாமல் இருந்தாலும் ஒரு வசனத்தில் வந்து சப்டைட்டில் படிக்க முடிப்பதற்கே மற்றொரு வசனத்தை வந்து சப்டைட்டில் வந்து விடுவதனால இந்த படம் வந்து சரியாக வந்து நமக்கு வந்து புரியாமே இருக்கும். அதைத் தொடர்ந்து வரும் வசனமும் வந்து புரியாமல் இருந்தால் கூட ஆகவே சப்டைட்டில் வந்து படிப்பதற்காகவே வந்து தனியாக பயிற்சி எடுத்துக்கொண்டு தான் வந்து இந்த படத்தை வந்து பார்க்கணும். ஒளிப்பதிவாளர் சுர்ஜிசி எஸ்பாய் கதைக்களம் புதிய களத்தை வந்து மிக நேர்த்தியாக வந்து உருவாக்கியிருக்காரு. ஆவணப்படம் பார்க்கும் உணர்வுகளை கொடுக்கும் விதத்தில் வந்து காட்சியில் வந்து படமாக்கியிருக்காங்க. கதை நடக்கும் கட்டிடம் மற்றும் அதன் பின்னணி காட்சிகள் கொடுத்திருக்கும் வண்ணம் எல்லாமே வந்து நல்லா வந்து கவனமாக வந்து அருமையாக வந்து எடிட் பண்ணியிருக்காங்க. சங்கர் சர்மாவின் இசை பின்னணி இசை வித்தியாசமாக இருக்கிறது. ஒவ்வொரு ஒலிக்கும் வந்து பிஜிஎம் வந்து தனி கவனம் வந்து பெறுது. படத்தொகுப்பாளர் சிஜே அச்சு மற்றும் கலை இயக்குனர் எம்பாவா இவரது பாணியில் நடக்கும் மிகப்பெரிய அளவிலான கொடுத்திருக்கிறாங்க. சாதாரண பொருட்கள் கூட அறிவியல் முக்கியத்துவம் வாய்ந்த பொருளாக வந்து காமிச்சிருக்காங்க. கவனிக்கத்தக்க கூட சொல்லலாம். படத்தில் வந்து மேற்கொள்ளும் விஎஃப்எக்ஸ் காட்சிகள் பிரமிக்க தான் வச்சுக்குது. ஹாலிவுட் படங்களில் பார்த்து பிரம்மாண்ட விஎஃப்எக்ஸ் காட்சிகள் வந்து மிக சாதாரண பட்ஜெட்டில் வந்து நிகழ்த்திய காட்சிகள் வந்து மேராக்கில் தான் சொல்லணும். அதை பாராட்டம் தான் நம்ம சொல்லணும். எழுத்தாளர் அருண் சந்து மற்றும் சிவசாய் மிகப்பெரிய அறிவியல் கற்பனை கதையை வந்து நகைச்சுவை பாணியில் எழுதி ரசிகளை வந்து சிரிக்க வைக்க முயற்சிக்கிறாரு. அவர்கள் முயற்சிக்கு மிகப்பெரிய வெற்றி வந்து கிடைச்சிருக்குது. ஏலியனாக இருந்தாலும் அவரது குரலை வந்து வயதான பெண்மணி குரலாக ஒலிக்க செஞ்சிருக்கிறாரு. காட்சியில் ஒட்டுமொத்த திரையங்கமே வந்து சிரிப்பு சத்தமாக வந்து அதிருது. அதே சமயம் அந்த குரல் மூலம் பெண்களின் குரலை வந்து உயர்த்த செய்கிறது. எழுத்தாளரின் வலிமையை தான் காட்டுகிறது. இயக்குனர் அருண் சந்துவின் முயற்சி வந்து வித்தியாசமாக இருப்பதோடு அறிவியல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியாக வந்து காலநிலை மாற்றத்தில் வந்து பூமியில் அதில் வாழும் மக்கள் இனம் எதிர்காலத்தின் எத்தகைய அச்சுறுத்தலை வந்து சந்திக்க போகிறது என்று கற்பனை படம் வந்து பார்க்கலாம்.
சற்று பயத்தை ஏற்படுத்தினாலும் அது தொடர்பான இடம்பெற்று வசனங்கள் அனைத்தும் மக்களுக்கு புரியும்படி இல்லாமல் படத்தில் மிகப்பெரிய பலவன் தான் சொன்னோம். இத்தகைய கதை மொழிகளை தாண்டி சென்றாலும் அதே இயக்குனர் அருண் சந்து வசனங்கள் மூலமாக சொல்லி கதையை நகர்த்தி செல்வதால் மலையாள ரசிகர்கள் மட்டுமே இந்த படத்தை கொண்டாட முடியும். மொத்தத்தில் இந்த கருணாச்சாரி மலையாளம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே ஒரு சப்டைட்டிலை அதிக வேகமாக படிப்பவர்களுக்கு மட்டுமே இந்த படம் புரியும். இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் 5க்கு 3 தான் கொடுப்பேன். ஏன்னா இந்த படம் சப்டைட்டில் கொடுத்து அதை படிக்கிறதுக்கே நமக்கு நேரம் போதாது. இந்த படத்தை பார்க்கறதுக்கே நம்ம ஒரு இதாக இருக்கும். அடிக்கடி ஊமையாக அந்த படத்தை பார்த்தா அது என்னப்பா ஏதாவது ஒரு காமெடி பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா கேட்டால் இந்த படத்தை மலையாளம் தெரிஞ்சவங்க மட்டும் கண்டிப்பாக சப்டைட்டில் தெரிஞ்சவங்க மட்டும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.